அறந்தமிழர்களுக்கு வணக்கம். ஜோகோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள், பத்திரிகையாளர் கோலாகல சீனிவாஸ் அவர்கள் மற்றும் கிழக்கு பதிப்பதின் நிறுவனர் திரு பத்ரி சேஷாத்ரி அவர்கள், அடுத்து ரங்கராஜ் பாண்டே அவர்கள், அடுத்ததாக சங்கியாக மாறிய சவுக்கு சங்கர் அவர்கள் நீட்டுக்கு ஆதரவாக பல சர்ச்சையான கருத்துக்களை தமிழக மக்களுக்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கும் இவர்களை பற்றியும், முக்கியமாக இன்று ஊடகங்களால் மிகவும் பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கும் சொர்ணாவுக்காக மாறிய தாவேகாவின் அமைச்சர் ஜெகதீஸ்வரி பற்றியும் இன்று அண்ணன் சுரேஷ் அவர்களுடன் கலந்து பேச இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு போவோம். முக்கியமாக அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மறவாமல் எங்களுடைய காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள். அது எங்களை இன்னும் உத்வேகமாக வேகமாக இயங்க வைக்கும். நன்றி. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் சசி. என்னண்ணே ஜெகதீஸ்வரி பயங்கரமாக இருக்குது. அவங்க ஆடியோலாம் கேட்கும்போது என்ன நடக்குது இங்கே ராஜபாளையத்தில், அந்த சிவகாசி மட்டத்தில்? அதாவது உங்களுக்கு தெரியும், சின்ன வயசுலேயே கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தியாவின் குட்டி ஜப்பான் அப்படின்றது வந்து விருதுநகர் மாவட்டம், ஒரு சிவகாசி விருதுநகர் மாவட்டம். ஸோ பணம் பொழிக்கின்ற இடம். தமிழகத்தினுடைய திருப்பூர் அந்த மாதிரி கோயம்புத்தூரில் என்ன கார் இறங்குதோ அதே மாதிரி சிவகாசிலையும் இறங்கணும்னு சொல்லுவாங்க. இது எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போது அந்த அளவுக்கு செல்வந்தர்கள் மிக்க தொகுதி, பணம் குளிக்கின்ற தொகுதி. இந்த மாவட்டத்தை யாருக்கு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்றதுல ஏற்கனவே அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற 2 அமைச்சர்களான ஜெகதீஸ்வரிக்கும் ரீல்ஸ் கீர்த்தனாவுக்கும், வெறும் கீர்த்தனான்னு சொன்னால் தெரியாமல் போயிடும்ல, சேர்த்து சொல்ல வேண்டிய தேவை இருக்குதுல்ல. அதனால் ரீல்ஸ் கீர்த்தனா இங்கே சொர்ணாக்கா ஜெகதீஸ்வரி, அது புது பேர் வந்துருச்சு. இவங்க இடையில ஏற்கனவே பெரிய ஒரு கோல்டு வார் நடந்துக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அரசு நிகழ்ச்சி ஒன்றில் இவங்க இன்சார்ஜாக இருக்கிற மாவட்டத்துக்கே கீர்த்தனா பேரை மேலே போட்டு இவங்க பேரை கீழே போட்டதுனால இந்த யார் இன்சார்ஜ், யார் உள்ளே வரலாம், யார் வெளியில், அரசு சார்பாக மாவட்ட பொறுப்பு அமைச்சராக இருக்கிறது இவங்க தான், ஜெகதீஸ்வரி தான். ஆனால் நீங்கள் கீர்த்தனாவை பொறுத்தளவில் அவர் மேல்மட்டத்தில் நீண்ட தொடர்போடு இருக்கிறவர், ஆதவ அர்ஜுனாவுக்கு மிக தொடர்பாக இருக்கிறவர். அதனால் அவர் கொஞ்சம் செல்வாக்கு செலுத்துகிறார். அவர் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டராக இருக்கிறனால, இது இண்டஸ்ட்ரீஸ் மிகுந்த மாவட்டம் அப்படின்றதுனால அவங்க இயல்பாகவே மாவட்ட அமைச்சர் இன்னொருத்தராக இருந்தால் கூட இவங்க தன்னுடைய துறை சார்ந்து இந்த தொகுதிக்குள்ளே, மாவட்டத்துக்குள்ளே அவங்க தன்னுடைய பணியை செய்வதற்கு, ஆதிக்கம் செலுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. இந்த சிக்கல் தான் ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஜெகதீஸ்வரி அவர்களுக்கும் ராஜகுரு அப்படின்ற முன்னாள் மேற்கு ஒன்றிய செயலாளர் அவருக்கும் இடையில் நடந்த உரையாடல் வந்து எல்லாரும் கேட்டிருப்பாங்க. அவங்க கீர்த்தனாவினுடைய மிக நெருங்கிய கூட்டாளி அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. இந்த ராஜகுரு தான் ஏற்கனவே ராஜபாளையத்துக்கு எம்எல்ஏ சீட்டே கேட்டிருக்கிறார் சென்ற முறை. ஆனால் கடைசி நேரத்தில், ஏன்னா இவ்வளோ தூரம் எளிதாக வெற்றி பெறுவோம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியாதனால அது சீரியஸாக எடுத்துக்காமல் அவர் விட்டுட்டார். ஸோ இப்போ ஒரு ஜெகதீஸ்வரி வெற்றி பெற்றாங்க, அமைச்சரும் ஆகிட்டாங்கன்னு சொன்னோன்னே அடடடா எளிதாக கிடைக்கிறத நம்ம விட்டோமே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது. இந்த சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்குது. இது ஏற்கனவே கீர்த்தனாவுக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையினால தான் இடையில ஒரு ராஜகுருவனுடைய அந்த ஒன்றிய செயலாளர் பதவியை அதனுடைய மாவட்ட பொறுப்பாளர், அதாவது ஆக்சுவலாக அதில் இன்னொரு விஷயம் சொல்லணும். இப்போ கீர்த்தனா இருக்கிற தொகுதி ராஜபாளையம், ஆனால் இவங்க இருக்கிற தொகுதி சாத்தூர். ஆனால் இது தொகுதியினுடைய அமைப்பு இருக்குல்ல, இந்த தொகுதியினுடைய அமைப்பை பார்த்துக்கிட்டிங்கன்னா, ராஜபாளையத்தில் உள்ள ராஜபாளையம் ஒன்றியம், அந்த ஒன்றிய பகுதியில் உள்ள பல கிராமங்கள், நீங்கள் சொன்ன முரம்பு, சோழபுரம், சத்திரப்பட்டி, சங்கர்லிங்கபுரம் அப்படின்ற உள்ளிட்ட 70 கிராமங்கள் அந்த ராஜபாளையம் தாலுகாவுக்கு உட்பட்ட 70 கிராமங்கள் சட்டமன்ற தொகுதி அப்படின்ற வரையறைக்குள்ளே அது சாத்தூருக்குள்ளே போயிடும். அப்போ சாத்தூர் வாக்காளர் இருந்தாலும் அங்கே தான் வரணும். சாத்தூர் வாக்காளர்களாக அவங்க மாறிடுறாங்க. அப்போ அங்கே சாத்தூர் அந்த பகுதியில் ஒன்றிய செயலாளராக இருக்கிறவர் தான் லட்சுமணன். ராஜகுரு அங்கேருந்து ஏற்கனவே நீக்கப்பட்டவர். அவர் அந்த ஒன்றியத்தை இன்னொன்று ஒரு பகுதியாக பிரிக்கப்பட்டு மேற்கு ஒன்றியமாக இருந்து மேற்கு ஒன்றியத்தினுடைய செயலாளராக இருக்கிறார். இருக்கப்பட்டவர் தான் அவர் நீக்கப்படுகிறார். அந்த சின்னப்பா அப்படின்ற மாவட்ட செயலாளர், அவர் சாத்தூர் தொகுதியினுடைய மாவட்ட செயலாளர். அவரால் அவர் வழி இல்லாமல் இவங்க ஜெகதீஸ்வரியினுடைய ப்ரெஷரில் அவங்க நீக்கப்படுறாங்க. இது இருக்குது. அவர் நீக்கப்பட்டவனுடைய பின்னணியே கீர்த்தனாவும் இவரும் சேர்ந்து இவங்களுக்கு எதிராக அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதுல தான். இதுக்கு இடையில சென்ற முறை நீங்கள் ஒரு தகவல் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நாடார் பேரவை அப்படின்ற ஒரு அமைப்பை வைத்திருக்கின்ற ராக்கெட் ராஜா, ராக்கெட், ஆமாம், அவருடன் சேர்ந்து ஜெகதீஸ்வரி இருக்கின்ற புகைப்படம் வெளியே
வந்தது. ஆமா. இதுல இவங்க யாரோ ஒரு ஆண் நண்பர் ஒருத்தரோட புகைப்படம்னு சொல்லி ஒன்று வந்ததுக்கப்புறம் இவங்களோட அது அந்த புகைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இவர் ராஜகுரு தான் காரணமாக இருந்தார் அப்படின்றதான் ஜெகதீஸ்வரி. அதனால தான் அவங்க பொறுப்பிலிருந்து நீக்கப்படுறாங்க. இருந்தால் கூட ராஜகுரு வந்து ஜெகதீஸ்வரிட்ட நெருக்கமாக தான் இருக்கிறார். என்ன காரணம்னு சொல்லி சொன்னால், அவருடைய மனைவியினுடைய பேரில் கான்ட்ராக்டில் லைசன்ஸ் வச்சு ஒன்றிய அளவில் உள்ள வேலைகள்லாம் எடுத்து செய்கிறவர். அப்போ அமைச்சரை விட்டு ரொம்ப ஒதுக்கிட்டோன்னா கட்சிக்காக ஒரு நாள் உழைத்து கட்சியில் இருந்தும் நமக்கு வருமானம் இல்லாமல் போயிடக்கூடாதுன்றக்காக அவர் அனுசரித்து போகிறாரு. அனுசரித்து போகிற மாதிரி இருந்தால் கூட அவருடைய விஷயங்கள் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுற வேலையெல்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஸோ இதுதான் இந்த சிக்கலினுடைய அடிப்படை. இதுக்கிடையில் ஆடியோவில் உள்ள விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. ராஜகுரு கிட்ட அவங்க பேசும்பொழுது லட்சுமணன் ஒன்று நீங்களும் இங்கே ஒன்றிய பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸரை பிடிஓ போய் பார்க்க போனீங்களா, வச்சிங்களா, லட்டு கொடுத்தாரு, ஆமாம் பெட்டிஷன் கொடுத்தாருன்ற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அவர் முதல்வருடைய விஜயனுடைய பிறந்தநாள் விழாவுக்காக லட்டு கொடுக்க போகணும்னு சொல்ல லட்டு கொடுக்க கூட நீங்கள் ஏன் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம இது வந்து லட்சுமணன் தரப்பில் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்னுடைய ஒன்றியத்துக்கு உட்பட்ட பல பகுதிகள் வந்து அந்த பிளாக்குள்ளே பிடிஓ லிமிட்டுக்குள்ளே வருது. அப்போ நான் வந்து என்னுடைய மக்கள் அந்த ஒன்றியத்தில் உள்ள மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும். சாத்தூர் தொகுதிக்குள்ளே வருது, ஒன்றியம் வந்து ராஜபாளையத்துக்குள்ள வருது. அப்போ அந்த மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னா அவங்கள அதிகாரிகள்லாம் எனக்கு நெருக்கமாக இருந்தால் தானே நான் ஏதாவது செய்து கொடுக்க முடியும். நானும் கட்சிக்காரன் ஒன்றிய பொறுப்பாளராக இருக்கிறேன். அப்போ நான் போகாமல் நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையாக பேசியிருக்காங்களே. அந்த மாதிரி ஒரு தொகுதிக்குள்ளே ஒரு பொறுப்பாளர் இருக்கக்கூடியவர் என் பகுதிக்குள்ளே யார் வரக்கூடாது, சாத்தூர்லேருந்து யாரும் என்னோட பகுதிக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பாக பேசுகிற மாதிரி தானே. அது வந்தால் பயன்படுத்தின வார்த்தை தான் கடுமையான வார்த்தை. கிட்டத்தட்ட நீங்கள் சொரணாக்கான்னு சொல்லுவதற்கு இணையானது. இது எல்லாமே இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு ராக்கெட் ராஜா இருக்கிற தைரியத்தில் தான் இவங்க எல்லாமே பேசுகிறாங்க அப்படின்றது. இது பெரிய சமூக கணக்குகளும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜகுருவும் கீர்த்தனாவும் கிட்டத்தட்ட ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்றது. அது இயல்பாகவே அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு போட்டி இருக்கும். அதே மாதிரி லட்சுமணன் இன்னொரு சமூகத்தை, அங்குள்ள இன்னொரு பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர். அந்த ஒன்றியம் இந்த பகுதி பிரிக்கப்பட்ட ராஜபாளையம் தாலுகாவில் உள்ள அந்த 70 கிராமங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சாத்தூர் தொகுதியோட உள்ள 70 கிராமங்களில் பெரும்பாலான கிராமங்களில் வசிக்கின்றவர்கள் லட்சுமணனுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க. அப்போ அவர் அந்த மக்களோட நெருக்கமாக இருப்பார். அப்போ அவர் அதனால் வேறு வழி இல்லை, அவங்களுடைய நல்லது கெட்டதுக்காக போகணுன்றதுக்காக அந்த ஒன்றிய பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸரை பார்க்குறது, அந்த பகுதியினுடைய தாசில்தாரை பார்ப்பது, இல்லை அரசு அதிகாரிகள்லாம் தொடர்ந்து நெருக்கத்தில் இருக்கார். ஆனால் இது இப்படி நெருக்கத்தில் இருக்கிறது நாளைக்கு நமக்கு ஏதாவது ஊர் விளைவிக்கப்பட்டு விடும் அப்படின்னு அவங்க ஜெகதீஸ்வருக்கு மிகப்பெரிய பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஏற்கனவே அந்த புகைப்படம் இவரோட அவர் என்னதான் இருந்தாலும் சமூகத்தினுடைய தலைவராக அவர் இருந்தால் கூட அவர் மேலே ஒரு கரும்புள்ளி எப்போவுமே இருக்குது. ஒரு வழக்குகள் நிறைய உள்ள ஒரு நபர் அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்கிறதுனால அது நமக்கு பிரச்சனையை உருவாக்கி விடுமோ அப்படின்ற பயம் இருக்குது. இன்னொன்று வந்து கீர்த்தனா வந்து சொல்லுவாங்கள்ல, எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி லட்சுமணன்லாம் வந்து ஜெகதீஸ்வரிக்கு எதிராக இருக்கிறாருன்றனால அவங்களுடைய உறவு சப்போர்ட்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்குது, லட்சுமணனுக்கு கிடைக்குது. மொத்தத்தில் இங்கே பொதுச் செயலாளருக்கும் தலைவருக்கும் பெரிய சிக்கலாக தான் அந்த இடம். ஆமாம், இது வந்து மிகப்பெரிய வெட்டுக்கூத்தில் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் இன்னொரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு, நீங்கள் அதை கேட்டிருப்பீங்க. வழக்கறிஞர்கள் நியமனத்தில் நாகர்கோவிலில் 15 லட்சம் பேரம் பேசுறது, 12 லட்சம் பேசுறது. இது வந்து வெளியே தகவல்னு தெரியலே தவிர இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா தாவேகாவுக்குள்ள என்னென்ன சிக்கல்கள் நடக்குது அப்படின்றது பெரிய அளவில் வெளியே தெரியும். நீங்கள் இந்த ஒரே காரணத்தினால தான் இவ்வளோ பெரிய சிக்கல்கள்லாம் நிலவிக்கிட்டு இருக்குது. இப்போ இன்றைக்கி வருதுல்ல ஆடியோ, ஜெகதீஸ்வர் பேசின ஆடியோ. இந்த மாதிரி பல சிக்கல்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்குன்றதுனால தான் அதிமுகவிலிருந்து இவ்வளோ நபர்கள் தாவேகாவுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு யாருக்கும் தமிழகம் முழுவதும் சின்ன அளவில் கூட ஒன்றிய அளவில் கூட இந்த வரைக்கும் எந்த பொறுப்புகளும் அவர்களுக்கு பங்கிட்டு வழங்கப்படவில்லை. அவங்களுக்கு பங்கிட்டு வழங்கப்படவில்லைன்றது மட்டும் இல்லை, தாவேக்கால ஏற்கனவே காலகாலமாக இருப்பவர்களுக்கு கூட பொறுப்புகள் வழங்கப்படலை. தேர்தல் சமயத்தில் ஒரு வாய்மொழியாக சொல்லி நீங்கள் இந்த பொறுப்புன்னு செயல்பட்டுக்கோங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த வாய்மொழி உத்தரவோடு இருக்க தவிர அதுவும் தலைமையிலேருந்து வந்த உத்தரவு கிடையாது. அந்த பகுதியின் மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டவங்க அவங்களா போட்டுக்கிட்டாங்க. நீங்கள் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பொறுப்புலேருந்து கட்சியை விட்டு நீக்கிறதும் மாவட்ட செயலாளர் நீக்குவார். நீங்கள் வேற எந்த கட்சியிலையும் இருக்கார். நீங்கள் அதிமுகவில் தலைமையிலிருந்து பழனிசாமி அவர்கள் ஒரு ஒன்றிய செயலாளரையோ நகர செயலாளரையோ ஒரு கவுன்சிலரையோ நீக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் பொதுச் செயலாளர் கையெழுத்திட்டு தான் வரும். திமுகவில் பார்த்தீங்கன்னா திமுக முரசொலி பத்திரிகையில் கட்டங்கட்டப்பட்டு வரும், இன்னார் இந்த பொறுப்பில் நீக்கப்படுகிறாருன்னு சொல்லி. ஆனால் தாவேகால மட்டும் அப்படி இல்லை. என்ன காரணம்னா அவங்க வந்து பொறுப்பாளர்கள் வந்து முறைப்படியே யாரையும் நியமனம் செய்யலை. அப்படி நியமனம் செய்யப்படாததுக்கு காரணமே அங்கே ஏற்கனவே உள்ளுக்கு நிலவிக்கிட்டு இருக்கிற இந்த சிக்கல் தான். அதிமுக காரங்களுக்கும் உள்ளுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டு விட்டால் இது அவங்க யார் பக்கம் போய் சேர்றாங்களோ அவங்க வலுவாயிடுவாங்க. அதனால் அது பெரிய சிக்கல் உருவாயிடும். அதனால் இதெல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அந்த பொறுப்பை போட்டுக்கலான்றதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த மோதல் வந்து மிகப்பெரிய அளவில் போய்கிட்டு இருக்கு, மிகப்பெரிய அளவில் தாக்கம் ஏற்படுத்தும். இது இப்போ 2 மாதம் 3 மாதம் தான் நிறைவடைய போகுது. 6 மாதம் 7 மாதம் சொல்கிறாங்களா எதிர்கட்சிகள்லாம், 6 மாதம் அவகாசம் கொடுங்க. விஜயே கேட்டுக்கிட்டார்ல, நாங்கள் எங்களை உரசி பார்க்க வேண்டும், எங்களுடைய நடவடிக்கை மக்களுக்கு என்ன செய்கிறோம்னு நாங்கள் பார்க்கணும். குறைந்தபட்சம் 6 மாதமாவது அமைதியாக இருங்க. எனக்கு காலவாசி 6 மாதம் தேவைப்படுது.
வெளியே கேட்கறாருல உள்ளுக்குள்ள இப்ப எதிர்கட்சிகள்லாம் இப்ப அதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க நல்லது செய்றீங்களோ கெட்டது செய்றீங்களோ அது அடுத்த விஷயம். 6 மாசம் இல்ல கூட 2 மாசம் கூட வெயிட் பண்றோம். தாவேக்கா கூட நடக்க போற வெட்டுக்குத்த நம்ம பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் மிகப்பெரிய தான். அதிகாரம் திடீர்னு அதிகாரம் வந்தோடனே அறிஞர் அண்ணா சொன்னதுதான். திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அவர்கிட்ட கேட்கின்ற பொழுது சீக்கிரம் மக்கள் நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க, இன்னும் நம்ம கொஞ்சம் அரசியல் பயின்றதுக்கு அப்புறம் அந்த பக்குவப்பட்டதுக்கு அப்புறம் அந்த பொறுப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்கலாம், அதான் கட்சிக்கு நல்லது நமக்கு நல்லதா இருந்திருக்குன்னு சொன்னார்ல. அதை விஜய் யோசிக்கிற அளவுக்கான சூழல் விரைவில் ஏற்படும்னு சொல்றாங்க. அதனுடைய முன்னோட்டம் தான் இன்னைக்கு வந்து விருதுநகரில் ஏற்பட்டிருக்கின்ற இது. இந்த ஆடியோ லீக்கை உள்ளிட்டு உள்ள கட்சிக்குள்ள விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது ஜெகதீஸ்வரிக்கு மிகப்பெரிய கெட்ட பேரை உருவாக்கியிருக்கு. போக பார்த்தா இந்த அமைச்சரவை விரிவாக்கம் இல்லை அமைச்சரவை மாற்றம்னு இருக்குன்னு சொல்றாங்க. விரிவாக்கம் செய்ய முடியாது, சிலரை டிராப் பண்ணிட்டு புதுசாக ஆட்களை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஏற்கனவே பேசியிருக்கோம். அவருடைய ஆலோசகர்களாக உள்ளுக்கு இருக்கிறவங்க கேபினட் மீட்டிங்கில் கலந்து கொள்வதெல்லாம் சிக்கலாகிட்டு இருக்கு. ஸோ அவங்களெல்லாம் உள்ளுக்கு அமைச்சர் ஆகிட்டு அந்த 6 மாதத்துக்கு இல்லை அந்த தேர்தல் வந்துச்சுன்னா அதில் போட்டியிட வைக்கலான்ற வார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா, போயிட்டு இருக்குல்ல. அதில் ஜெகதீஸ்வரியும் கீர்த்தனா இருவருமே வெளியே டிராப் பண்ணப்படலாம் அப்படின்ற ஒரு பேச்சும் போயிட்டு இருக்குது. இது போக என்னன்றது தெரியும். ஒரு பக்கம் இந்த நிகழ்வுகள் போயிட்டு இருக்கும்போது அங்கு பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டில் வந்து எனக்கு வந்து சில முறைகள் இருக்குது, அதில் விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு அதில் வெற்றியும் பெற்றிருக்காங்க இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஆனால் அந்த நேரத்துலையும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி யார், அவங்க மேலே வந்து பல புகார்கள் வைத்து அவங்க வந்து தீவிரவாத குழுக்கள் உள்ளே புகுந்துட்டாங்க, இவர்களுக்கு அவர்களோட தொடர்பு இருக்குது, இவர்களோட தொடர்பு இருக்குது, இப்படிங்கிற மாதிரி பாஜகவின் ஊதுகுழல்கள் இங்கிருந்து செயல்பட்டு இருந்தாங்க. நம்ம இந்தியா முழுக்க செயல்பட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு பக்கம் அது போயிட்டே இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி இந்த பக்கம் நீட்டுங்கிறது வேணும், நீட்டுங்கிறது சரி, இங்கே உள்ளவர்கள் எல்லாம் யார் யார் ஊதுகுழலாக இருப்பாங்க உங்களுக்கு தெரியும். இங்கிட்டு ரங்கராஜ் பாண்டே ஊதுறாரு, இந்த பக்கம் பத்ரி சேஷாத்ரி, ஸ்ரீதர் வேம்பு ஊதிக்கிட்டே இருக்க. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒரு கவர்னர் போஸ்ட்டு விரைவாக கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். ஜோகோ விட்டுட்டு அவர் வந்து நேரடியாக அவர் கவர்னர் போஸ்ட் பார்சல் வந்துடும் நினைக்கிறேன். அந்தளவுக்கு அவர் ஊதுறாரு. எல்லாரும் ஊதி கொண்டு இருக்கும்போது இந்த பக்கம் புதுசாக ஒரு ஆள் அங்கிட்டு சேர்ற மாதிரி இருக்கே, சங்கியாக முழுமையாக மாறிக்கொண்டிருக்கும் சவுக்கா இருக்கு. உண்மைதான். அது எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. உண்மையிலேயே என்னன்னா திமுகவை வந்து எதிர்க்கணும். திமுகவிட்ட நேரடியாக திமுகன்னு சொல்கிறத விட திமுகவுடைய தலைமையிடத்து குடும்பத்தோடு நேரடியாக மோதிவிட்டார். ஆனால் இதே திமுக ஆட்சிக்கு வந்த புதியில் இவர் எப்படி இருந்தாருன்றது எல்லாருக்கும் தெரியும். முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை போய் சந்தித்து விட்டு வந்து நான் சந்தித்திருக்கிறேன், என்னிடம் நன்றாக பேசினார், எல்லா விஷயங்களும் கேட்டு தெரிந்து கொண்டாரெலாம் சொன்னார். ஸ்டாலின் அவர்களிடம் தான் சொன்னது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் பேச ஆரம்பித்து அதனால் அவருடைய பலனை அவர் அனுபவித்தார். பலனையும் அது அனுபவித்தார், அதனால் கிடைத்த லாபத்தையும் அனுபவித்தார்னு வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் ஏன்னா இன்றைக்கி வந்து என்ன சிக்கல்னா, நல்லதோ கெட்டதோ சவுக்கு என்பவர் தமிழக மக்களால் உற்று நோக்கப்படுகின்ற ஒரு நபராக இருக்கிறார், அதில் மறுப்பதற்கில்லை. அப்போது இன்றைக்கி வந்து அவர் எந்த ஒரு செய்தி போட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் அதை வந்து பார்க்குறாங்க. நான்லாம் 2008 அந்த இறுதிக்கட்டம் காலகட்டத்திலேருந்தே அவரோட பிளாகு எல்லாத்துலேயும் பார்க்குறோம். ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அந்த 2G ஊழல்களை எடுத்து பேசுனதாக இருக்கட்டும், ஜாபர் சேட்டை பற்றி பேசுனதாக இருக்கட்டும், எல்லாமே அவரோட தகவல்கள் வந்து ஓரளவுக்கு உண்மைக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய செய்திகள் அப்பப்போ வரும். ஆனால் என்ன நீங்கள் சொன்ன ஒரு சிக்கல் என்னன்னா, தான் சொல்லுவது மட்டும்தான் சரி, மித்தது எதையுமே அவர் கைக்குள்ளே எடுத்துக்கிறது கிடையாது. இப்போ அதே இடத்துக்கு எல்லாத்தையும் கடிச்சு இப்போ நீட்டுக்கு வந்து நிற்கிறார். இது என்னன்னா, விஜய்க்கு ஆதரவாக இல்லை விஜய்க்கு வந்து சொம்படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். தாராளமாக அடிச்சுக்கிட்டோம். ஆனால் அதுக்காக தமிழர்களுடைய நலன், தமிழ் மாணவர்கள் நலனுக்கு எதிராக அவர் பேசுகிறாரு அப்படின்ற கூட ஏன்னா எப்பவுமே சவுக்கு யோசித்து பேசக்கூடியாரு. நீங்கள் அவர் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாரு, நீட் நல்லதுதான்றாரு. தமிழ்நாட்டில் டாக்டர்கள் எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு, தடுக்கு விழுந்தா டாக்டர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு அதை நோக்கி எல்லாரும் போகணும்னு நினைக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையாகட்டும். இந்த 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு நீட்டினுடைய பெரிய வரப்பிரசாதம். நீட் இல்லைன்னா அது கிடைச்சிருக்காது. இதெல்லாம் அவரே பேசுறதுக்கு அவருக்கே முட்டாள்தனமா தெரியும். ஏங்க நீட்டே இல்லைனா கூட இப்போ இந்த 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்குன்னு ஒதுக்கணும்னு கேட்டால் இல்லை வேண்டான் இருக்கா? ஏன் அப்படி சொன்னால் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அடிக்கடி என்ன சொல்றாரு, அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் மட்டும்தான் அரசு கல்லூரிகளிலே அவங்க அட்மிஷனு, பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறோம் பிரைவேட் கல்லூரியிலே போட்டுன்னு சொல்றது இருக்குல்ல, அதில் பொருத்தி பாருங்க. நீ அப்பதான் நான் கொண்டு வரணும். ஏன் அரசுக்கு நீங்க நீட்டுக்காக 7.5% இடஒதுக்கீடு கிடையாது. அதாவது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்றது இருக்குல்ல, அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கும் வசதியானவர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. அரசு பள்ளியில் யார் படிப்பாங்க? மிக வசதி குறைந்தவர்கள், ஏழை பாளைகள் தான் அங்கே படிப்பாங்க. அப்போ ஓரளவுக்கு வசதி உள்ளவர்கள், அரசு ஊழியர்களாகட்டும், அதுக்கு மேலே வியாபாரிகளாகட்டும், வசதி உள்ளவர்கள்லாம் பிரைவேட் ஸ்கூல் போயிடறாங்க. நீட் அப்படின்றதே மறந்துருங்க.
நீங்கள் நீட் இல்லாமலேயே +2 எக்ஸாம் நடக்குது, மெடிக்கல் காலேஜுக்கான அட்மிஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் அவங்க வீட்டில் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்பா அம்மாவோட சேர்ந்து வேலைக்கு போவாங்க. ஸ்கூல் இல்லைன்னா பசங்க படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. காலங்காத்தால கூலி வேலைக்கு போயிடுவாங்க, சாயங்காலம் வருவாங்க. அவங்கள வீட்டில் படிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. கிராமங்கள்லாம் போனீங்கன்னா அவங்களே வேலைக்கு போகிற இடங்கள்லாம் இருக்கும். காலையில் பால் கறந்து கொடுத்தா பசங்க வித்துட்டு வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறோம். கடையில் அவங்க வேலை பார்க்குற கடையில் கூட அப்பா அம்மாவுக்கு உதவியாக இருக்கிறது. இந்த மாதிரி 1000 விஷயங்கள் பெருநகரங்களே அப்படிதான் இருக்குது. அப்போ நீங்கள் அதே தனியார் பள்ளியில் படிக்கிறவர்கள் அப்படி இல்லை. தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க, தனியார் பள்ளியில் தனியாக கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது, 3 வருஷம் கோச்சிங் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் நீட் இல்லாமல் இருக்கும்போது +1 +2 இருக்கும்போது நீங்கள் 9th 10thலேயே நீங்கள் +1 +2 பாடத்தை எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. 10th வந்து பாதியோட முடிச்சுட்டு 10th மார்க் வந்து எதுக்கும் பெருசாக தேவைப்படாது, நீ நல்லா படிக்கிற மாணவனா பரவாயில்ல, நீ அப்பவே நீ இப்போ படிச்சிடணும். 11th எடுக்கிறதே கிடையாது, நேரடியாக 12th போர்ஷனை மட்டும் எடுக்கிறது. 12th மதிப்பெண்ணை வச்சு மெடிக்கல் காலேஜ் போட்டு 11th வந்து இப்போ வந்து பப்ளிக் எக்ஸாம்னால தான் அந்த இதுக்கே வந்திருக்காங்க. இல்லைன்னா இப்போ 11வது படிக்கிறதுக்கு இல்லை. அப்போ நீங்கள் அரசு நீட் இல்லை அப்படின்றது அடுத்த விஷயம். அரசு பள்ளி மாணவர்களுக்கும் கிராமத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கும் தனியார் பள்ளியில் படிக்கின்ற பொருளாதாரத்தில் முன்னேறியவர்களுக்கும் லெவல் பிளேயிங் ஃபீல்டுங்க எங்கேயுமே கிடையாது. அப்போ நீட்டுன்னு ஒன்று கொண்டு வந்து நீட்டுக்கான ஒரே எக்ஸாம் இந்தியா முழுவதும் அப்படின்னு கொண்டு வரும் பொழுது இங்கே நீங்கள் ஒரே வார்த்தை அவங்க என்ன சொல்கிறாங்க, இதில் சவுக்கு சங்கர் தான் சொல்கிறார், ஏன் நீங்கள் சிலபஸை டெவலப் பண்ணிக்கோ, மேலே கொண்டு வந்துக்கோன்னு சொல்லி. ரைட், ஓகே, நீ அகில இந்திய அளவில் என்ன சிலபஸ் இருக்குதோ அதையே நம்ம இங்கே வச்சுருவோம். அப்படி இருந்தால் கூட நீ ஏழை மாணவர்களுக்கும் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இப்போ வித்தியாசம் இல்லாமல் போயிடலாம். அப்போ இதே வித்தியாசம் இருக்க தானே செய்யும். நம்ம அதுக்காக தான் நீட் வேணாம்னு சொல்லி சொல்றது காரணம். ரங்கராஜ் பாண்டே தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஜேஇ எக்ஸாம், கிளாட் எக்ஸாம் இதெல்லாம் கம்பேர் பண்ணி நீட்டோட பேசுறாரு. இப்போ பள்ளி கல்வியில படிச்சுட்டு வர்றவங்களுக்கும் இந்த எக்ஸாம் MBBS எடுக்கிற இந்த நீட் எக்ஸாமுக்கும் நீ அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எப்படி நீ கம்பேர் பண்ணி பேசுற? அது ஒண்ணா? இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கா? நீ வந்து இன்ஜினியரிங் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ்ல சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது செலக்டிவ் இன்ஸ்டிடியூஷன். இது IITல சேரலாம், இல்ல அந்த மாதிரி தான். ஆனா அவன் இல்லாட்டி அவன் இன்ஜினியரிங் படிக்கலாமே. இல்ல அதையே நம்ம எதிர்க்கிறோம். IITலே ரிசர்வேஷன்றதை ஒழுங்கா ஃபாலோ பண்றதே இல்ல. ஆமா, அது ஒரு 1000 அயோக்கியத்தனங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு. ஆமா, அதுவே நம்ம எதிர்க்கிறோம். பட் நீட் அப்படின்றத வச்சுக்கிட்டு நான் என்ன சொல்ல ஒண்ணு இல்லை. ரைட், ஓகே, இவங்க சொல்ற மாதிரியே நம்ம பேசுவோங்க. நீட் தவிர்த்து இந்தியா முழுவதும் இருக்கட்டும், ஏத்துக்கிறோம். நீங்க சொல்ற மாதிரி ஒரு வழி இல்லை. இந்த கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு, இந்த மத்திய அரசுக்கு உட்பட்டு தான் நம்ம இங்கே வேலை செய்யணும், இங்கே படிக்கணும், இருக்கணும், நீட்டு ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ரைட், ஓகே, இருக்கட்டுங்க. இவங்க மட்டும் ஏன் இதை சொல்கிறாங்க? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அவன் சொல்கிற மாதிரியே இருக்கட்டுங்க. நீட் இருக்கட்டும்னு சொன்னால் கூட நீட்லேயே லெவல் ஃப்ளேயிங் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நீ ஒன்றும் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு கூலி வேலை செய்கிற ஒருத்தன் அவனுடைய வீட்டு பிள்ளை +2 படிக்குது அப்படின்னா அவன் என்ன நினைப்பான், அடுத்த 3 வருடத்தில் இல்லை 4 வருடத்தில் இவன் படித்து வேலைக்கு போயிட்டான்னா நம்ம உட்காந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவோம், குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுவான். இல்லை அங்கேயே குடும்பம் வறுமையில் இருக்கும். என் பிள்ளை கொஞ்சம் நல்லா வந்து கீழே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அதை படிக்க வைப்பான். இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போது அந்த மாணவனுக்கு அந்த ப்ரெஷர் இருக்கும்ல. +2 முடித்த உடனே அவன் என்ன நினைப்பானா, 3 வருஷம் டிகிரி முடிச்சோன்னு நம்ம ஏதாவது வேலைக்கு போயிடலாம். இல்லை இன்ஜினியரிங் போயிட்டானா 4 வருஷத்தில் வேலைக்கு போயிடலாம். இல்லை மருத்துவர் ஆகிட்டோமா 5 வருஷம் பல்ல கடிச்சிக்கிட்டோம் படிச்சிட்டோம்னா உடனே இங்கே டாக்டர் ஆகிடலாம், நம்ம ஊர்லேயே கிளினிக் போட்டுடலாம் அப்படின்ற எண்ணம் இருக்குல்ல. அப்போ உடனடியாக அவன் MBBS போகணும்னு நினைக்கிறான். இல்லை உடனடியாக அவன் வந்து ஒரு டிகிரியை முடிச்சுட்டு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறான். இது வந்து சாதாரண ஏழை பாளைகள் வீட்டில் உள்ள மாணவர்களுக்கான ப்ரெஷர். ஆனால் பணக்காரர்களுக்கு அப்படி இல்லை. நீ 10 வருஷம் கழிச்சு இல்லை 15 வருஷம் கழிச்சு கூட நீ வந்து நீட் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்ற மனநிலையை உருவாக்கிடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இவன் என்ன பண்ணுறான், +2 முடிச்ச உடனே நீட்டுக்கான எக்ஸாம் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒரே அட்டெம்ப்ட் தான், 2வது அட்டெம்ப்ட்டுக்கு ஒரு வாய்ப்பே இருக்காது. நிச்சயமா படிக்கிறதுக்கு பொருள் செலவும் பண்ண முடியாது. நீங்கள் நீட் கோச்சிங் போகிறாதா ஒரு வருஷத்துக்கு ஸ்பெஷல் கோச்சிங் போகிறாந்தா வருஷத்துக்கு 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கான செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் அவன் செலவு பண்ணி படிப்பான். செலவு பண்ணி படிக்கிறவனோட நான் புத்திசாலி, வீட்டில் உட்காந்து படித்து கூட என்னால் எழுத முடியுன்ற நம்பிக்கை அந்த ஏழை பாளை மாணவர்களுக்கு இருக்கும். ஆனால் ஒரே அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறம் அவனால் அதை பண்ண முடியாது, கோப்பப் பண்ண முடியாது. ஏன்னா அவன் உடனே வேலைக்கு போகணுன்ற தேவை இருக்குது. உடனே அடுத்து அந்த சீட்டு கிடைக்கலன்னு இன்னொரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணிடுவான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மேல்தட்டு வர்க்கத்தில் உள்ளவங்க பண வசதி படைத்தவர்கள் என்ன பண்ணுறீங்க, அடுத்த வருஷம் ரிப்பீட்டர் கிளாஸ் 4 வருஷம் 5 வருஷம். இந்த வருடம் 51 வயது முதியவர் MBBS ஜாயின் பண்ணியிருக்கிறாருங்க. நீங்க இப்போ போன வருடம் பாருங்க, எல்லா பத்திரிகையிலும் செய்தி வந்திருக்குது. எதுக்குங்க போய் என்ன பண்றது, மாணவர்களுக்கே வேலை வாய்ப்பு இல்லைன்ற. சரி ரைட், சவுக்கு சங்கர் கேட்கறத நம்ம கேட்குறோம். MBBS தமிழ்நாட்டில் சர்ப்ளஸாக இருக்கிறாங்க டாக்டர்கள். அவங்க 15 வருஷம் கஷ்டப்பட்டு அவங்க வேலை செஞ்சாலும் மாத சம்பளம் ஒரு நிறைவாக வாங்குற அளவுக்கு இருக்க முடியும்னு சொல்லி இங்கே எய்ம்ஸில் PG படித்த அவருக்கு தெரிந்த நண்பர் அவருடைய பையன் சொன்னாருன்னு சொல்றாரு. ஏங்க இன்னைக்கு டிகிரி படித்த எவனுக்குமே வேலை கிடைக்கல. எதுக்கு டிகிரி படிக்கணும், பேசாம நீ வேலைக்கு போ, கூலி வேலைக்கு போ அப்படின்னு சொல்ல முடியுமா? டிகிரி முடிச்சவொன்னே எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருதா? லட்சக்கணக்கான மாணவர்கள் ஒவ்வொரு முறை இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சுட்டு வராங்க.
லட்சக்கணக்கான மாணவர்கள், அந்த எல்லா லட்சக்கணக்கான மாணவர்களுக்கும் உடனே வேலை கிடைச்சதா? எதுக்காடா இன்ஜினியரிங் போற, அடுத்த டிகிரி படிக்கிறான்னு சொல்லுவேன். அடுத்த டிகிரி படிச்சா உனக்கு வேலை கிடைக்குதா? வேலை கிடைக்கல, நீ ஏன் டிகிரி படிக்கிற, 12th முடிச்சோன்னா கூலி வேலைக்கு போன்னு சொல்லுவேன். உண்மையிலேயே சவுக்கு மாதிரி ஆள் இதை பேசலாமான்றதான் நமக்கு வருத்தமா இருக்கு. இல்லைன்னா மற்றவங்க எல்லாம் வச்சு கிளிக்க போவேன். கோலாகல சீனிவாஸ் பேசுறாருன்னா அது வேற விஷயம். கோலாகல சீனிவாஸ் வந்து பின்னாடி ஒரு அபிஜித் வந்து வாங் சுங்குனுடைய சாவை விரும்பினார், அதை வந்து பிரதமர் வந்து சாதுரியமாக தடுத்து விட்டாருன்னு பேசுறான். அயோக்கிய பைய. அவங்களுக்கும் சவுக்குக்கும் நூலிலை வித்தியாசம் இருக்குல்ல, அந்த நூலிலை வித்தியாசத்துக்காகவாவது மாத்தி பேச வேணாமா? இல்ல உண்மையை பேசலாம். நீ உண்மை அதான் சொல்றேன், உண்மையை பேச வேணாமா? நீ வந்து விஜய்க்கு வந்து முட்டு கொடுக்கணும், முட்டு கொடு வேணான்னு சொல்லல. உன்னுடைய சூழலை உனக்கு எதிராட்டு பல விஷயங்கள் திமுக ஆட்சி நடந்து போச்சு, உன்னை பல முறை தூக்கி உள்ளுக்கு வச்சாங்க, அதுக்கு எதிராக நீ பேச வேணும்னு நினைக்கிற, நாங்க அதை ஆதரிக்கிறோம் கிடையாது. ஆனா எந்தெந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ணணும்னு இருக்குதா இல்லையா? நீ ராஜ்மோகனுக்கு எதிராக நீ ஏன் கூச்சல் இருக்கிறீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்கிற. ஏன் நீ வந்து நீட்டு வேணான்னு சொல்லுகிற ஆட்சி தானே தாவேக ஆட்சி, உடனடியாக அதுக்கு குரல் கொடுத்துக்கணுமா இல்லையா? மூக்குல ரத்தம் வர்ற அளவுக்கு ராகுல் அடிச்சு தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் ஐயோ அந்த 5 பேருடைய ஆதரவுல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மட்டும் நீ பேசுற, மேலோட்டமா பேசுற. அப்போ அந்த கோபம் மாணவர்களுக்கு இருக்குமா? அது ரொம்ப முக்கியமா 2029 நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படின்னா நீ எங்க காயை நகர்த்தி கொண்டு போற? நீ 2029 வரைக்கும் எங்களை எல்லாம் நீ வந்து தாவேகா பத்தி எதுவும் பேசாத, நாங்க அப்போ ஒரு கூட்டணி அமைக்க போறோம், அப்போ எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க வென்று அதுக்கப்புறம் போய் நாங்க நீட்டை பத்தி பேசுவோங்கிறதானே. இது எவ்வளவு நம்ம அதுக்காக இப்ப நம்ம வந்து திமுக ஆதரிச்சு பேசல. திமுக பண்ணது சுத்த அயோக்கியத்தனம். கடந்த 5 ஆண்டுகளாக நீட்டுக்காக துரும்ப கூட கிள்ளி போடல. ஏன் இவ்வளவு எம்பிக்கள் 40 எம்பிக்களை கையில் வச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க போராடி இருக்கலாமா இல்லையா? அது சவுக்கு கேட்கறது நியாயமான ஒண்ணுதான். அந்த ஒரு நியாயம் இருக்குன்றதுக்காக இன்னொரு அநியாயத்தையும் நம்ம எல்லாரும் கண்ணை மூடிட்டு சவுக்கு சொல்றதெல்லாம் சரியா இருக்கும்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் தயவு செய்து சவுக்கு தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா மக்களுடைய ஆதரவை பெற்று இருக்கிற நீ வந்து பல விஷயங்கள ஒரு விசில் ப்ளோயராக இருந்திருக்கிற, அதனால நீ பாதிக்கப்பட்டிருக்க. உன்னை நீ ஒரு செய்தியை போட்டா 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் பார்க்குற அளவுக்கு உன்னுடைய சொற்களை கேட்கிற அளவுக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னா அவருக்கு நல்ல விஷயத்தை சரியான விஷயத்தை கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு சவுக்கு சங்கருக்கு இருக்கு. நிச்சயமா. அதெல்லாம் தயவு செய்து இந்த மாதிரி விஷயத்துல சவுக்கு சங்கர் கவர்னர். நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், நீட்டில் நீ இப்போ கூட நீட்டை வச்சுக்கோ, நீட்டுக்கு ஒரே அட்டம்ப்ட் தான் சொல்லுங்க. நீ ஒன்றும் கிடையாது. அமெரிக்காவில் மருத்துவம் படிக்க போகிறாங்க, இந்தியாவில் மாணவர்கள் போகிறாங்க. அமெரிக்காவிலேயே படிக்கின்ற மாணவர்கள் கூட அங்கே உள்ள லைசன்ஸ் வாங்குறதுக்கு யூஎஸ்எம்எல் எக்ஸாம் எழுதணும். அங்கே மெடிசின் படித்தா கூட எழுதணும். எல்லாருக்கும் ஒரே எக்ஸாம் தான், யுனைடெட் ஸ்டேட்ஸ் மெடிக்கல் லைசன்சிங் எக்ஸாம்னு சொல்லி. ஆனால் அந்த லைசன்சிங் எக்ஸாம் எழுதுறவன் ஒரு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணுறவன் இருக்கான்ல, அவனுக்கும் செகண்ட் அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ணுறவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவனுக்கு எல்லா கோர்ஸும் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் பாஸ் பண்றவனுக்கு தான் அவன் மதிப்பெண் குறைவாக இருந்தாலும் கூட அவனுக்கு தான் ப்ரையாரிட்டி அதிகம். நீங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக 2 எழுதவே முடியாதுங்க. நீட் அப்படி இல்லைங்க. நான் இந்த முறை 200 மதிப்பெண் எடுத்தேன், அடுத்த வருஷம் படிச்சு நான் 200 மதிப்பெண் 400 மதிப்பெண்ணா மாற்றிக்க முடியும் 720க்கு. ஆனால் யூஎஸ்எம்எல் அப்படி கிடையாது. நீ ஃபெயில் ஆனால் மட்டும்தான் ரிப்பீட்டர்ஸ் 2வது எழுத முடியும். நீ பாஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. பாஸ் பண்றா நீ எழுத முடியாது. நீ அதை மாதிரி நீட்டையும் மாற்றி கொண்டு வா. ஒரே அட்டம்ப்ட் தாங்க. நீ போய் ஃபெயில் ஆனால் ஃபெயில் ஆகிக்கோ. நீ பாஸ் பண்ணிட்டியா, உனக்கு அட்டம்ப்ட் முடிஞ்சு போச்சு, அடுத்து எழுத முடியாது. அந்த மதிப்பெண்ணை வச்சு நீ எங்க சேர முடியுமோ சேரு. அரசு மருத்துவக் கல்லூரியா, அரசு மருத்துவக் கல்லூரி. உனக்கு மார்க் ரொம்ப குறைவா, காசு இருந்துச்சுன்னா பிரைவேட் காலேஜுக்கு போய் தொலை. நீ எதுக்கு செகண்ட் சான்ஸ் எதுக்கு கொடுக்க? இம்ப்ரூவ்மெண்ட் அதுலயும் தான் இந்த மாதிரி தேர்வு வினாத்தாள்லாம் வந்து வெளியிடுறாங்க. இல்ல அந்த வேலையை செய்யல. அதுக்கு தான் ஃபேர் நீட்னு கேட்குறேன். ஆனால் ஃபேர் நீட்டே ஒத்துக்கிறோம். பேன் நீட்டு நீ வேணான்னு சொல்ற, ரைட், ஓகே. ஃபேர் நீட்டு அந்த நீட்ல இன்னும் ஃபேர்னஸ் கொண்டு வா. எக்ஸாம் பேப்பர் லீக் ஆகிறது மட்டும் தான் ஃபேர்னஸ் இல்ல, லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லன்றதே ஃபேர்னஸ் இல்லாதது தானே. நீ அதை கொண்டு வரணும்ல. ஒரே அட்டம்ப்ட் தான். 18 வயசுக்கு மேல நீட் எழுத முடியாதுன்னு சொல்லிருங்க. 17 வயது இந்தியா முழுவதும் 17 வயதுல 12th முடிச்சிடறான்ல. 18 வயது 18வது வயதில் மட்டும் தான் நீட் எழுத முடியும். நீ இன்கேஸ் 12th படிக்கும்போது இல்லை 11th படிக்கும்போது உனக்கு மிகப்பெரிய உடல்நலம் சரியில்லாமல் போய் அதனால ஒரு வருஷம் ஸ்கூலுக்கே போக முடியாத சூழல் வந்து உனக்கு 18 வயதோ 19 வயதோ ஆகுதுன்னா அதுக்கான மெடிக்கல் ப்ரூஃப் வச்சுக்கோ. அது இருந்தால் தான் நீ நீட் எக்ஸாம் எழுத முடியும். இல்லைனா 18 வயசுல மட்டும்தான் நீட்டு, ஒரே அட்டம்ப்ட் தான். அதில் எவன் மார்க் வாங்குறானோ அவனுக்கானதான் கொண்டு வா. இன்னொன்று சாதாரணமாக சொல்கிறான், ப்ரைவேட் காலேஜஸ்லாம் அவ்வளோ இருக்குது, லட்சக்கணக்கில் வாங்கிட்டு அட்மிஷன் போட்டாங்கன்னு. நான் என்ன சொல்றேன், எதுக்கு நீ அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்குற? கட் ஆஃப் மார்க் அதிகப்படுத்து. மெடிக்கல் காலேஜில் பிஜி நீட்டில் கட் ஆஃப் மார்க் முதல்ல அதிகமாக இருந்து அந்த கட் ஆஃப் மார்க்கு நிறைய பேர் பெறவில்லைன்றதுனால நிறைய தனியார் மருத்துவக் கல்லூரியில் பிஜி சீட் சும்மா கடந்து போச்சுன்றதுனால இவங்கெல்லாம் போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் போய் முற்றுகையிட்டு பேசுனது அடிப்படையில் கட் ஆஃப் மார்க்கே குறைச்சாங்க. ஆமாம், ஏன் எதுக்கு குறைக்கிற? இன்னைக்கு கூட நீட்டில் 110 மதிப்பெண்ணுக்கு மேலே எடுத்தால் போதும், ப்ரைவேட் காலேஜில் சேரலாம். ஏன் அப்படி வைக்கிற? மினிமம் 300ன்னு வையே. பர்சன்டைல்னு சொல்றான். அந்த பர்சன்டைல வச்சு தான் ஃபிக்ஸ் பண்றான். அது வந்து அதிகபட்சம் 100, 120, 130 இதுக்கு மேல போகவே இல்லை எனக்கு தெரிஞ்சது வரைக்கும். அந்த மதிப்பெண் எடுத்துட்டாலே போயிடலாம். அப்போ ஓரளவுக்கு சாதாரணமா படிக்கிறவங்க 130 எடுத்துருவான், 120 எடுத்துருவான், பாஸ் பண்ணிடுவான்.
அவன் பிரைவேட் காலேஜில் காசு கொடுத்து சேர்றான். அவன் எப்படிப்பட்ட நல்ல மருத்துவராக எப்படி வர முடியும்? நீ அது கட் ஆஃப் அதிகப்படுத்து. 720க்கு 300 மதிப்பெண் தான் கட் ஆஃப்ங்க. என்ன மெடிசின் மனித உயிரோடு விளையாடக்கூடியது. மற்றதுனா அப்படி கிடையாது. நீ வேலை ஒழுங்காக செய்யலையா, நீ அடுத்த சின்ன வேலைக்கு போடான்னு விரட்டி விடலாம். இது அப்படி கிடையாது. மனித உயிரோடு விளையாடக்கூடியது. நீங்கள் 300 மதிப்பெண் மினிமம் கட் ஆஃப் மார்க் நீட்டில். அதுக்கு மேலே எடுத்தால் தான் நீ ப்ரைவேட் காலேஜில் சேர முடியும்னு வை. ஆட்டோமேட்டிக்காக ப்ரைவேட் காலேஜில் போகக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை குறைஞ்சி போயிடும். குறைஞ்சி போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்தவன் ஜாயின் பண்ணால் போதுப்பான்ட்டு ரேட்டை குறைச்சிருவான்ல. நீ 500 மதிப்பெண்ணுக்கு மேலே எடுக்கிறவன் இப்போ கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்துட்டு போகிறான். இதெல்லாம் இப்படி தான் செய்யணும். ஒரு முறை அட்டம்ப்ட்னு வை, 2வது முறை அட்டம்ப்டா நீ வேறு வழி இல்லை, மெடிசின் போயே ஆனால் எங்கள் அப்பா டாக்டர் பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு, நான் மருத்துவராக தான் மாறணும், செகண்ட் அட்டம்ப்ட் அடிக்க போகிறேன் அப்படின்னா உனக்கு குவாலிஃபிகேஷன் உனக்கு கம்மியாகிடும். நீ ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணவனே 300 மதிப்பெண் எடுத்து பாஸ் பண்ண ஒருத்தனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி, ஒரு 300 மதிப்பெண் எடுத்து ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஒருத்தன் பாஸ் பண்ணிடலாம். நீ செகண்ட் அட்டம்ப்டில் 400 மதிப்பெண் எடுக்கிற, 300 மதிப்பெண் எடுத்து ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணவனுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அவனை மேலே ரேங்கில் மேலே வை, இவனை ரேங்கில் கீழே கொண்டு வந்துரு. அப்படி தானே கொண்டு வரணும். நீங்கள் இதையெல்லாம் பேசாமல் ஃபேர் நீட்டுன்னு எப்படி பேச முடியும்? அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஃபேர் நீட்டே தேவையில்லை, பேன் நீட்டு ஒழிங்கடா அப்படின்னு சொல்கிறோம். அதனால் சவுக்கு சங்கர் அவர்கள் இதையெல்லாம் யோசிக்கணும். யோசிக்காமல் பேசக்கூடாது. நம்ம பேசுகிறது எல்லாத்தையுமே மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படின்ற மனநிலையில் பேசினா நாளைக்கு மக்களால் புறக்கணிக்கப்படுவாரா சங்கர் மாறிவிடுவார் அப்படின்றத நம்ம அவருக்கு சுட்டி காட்ட விரும்புகிறோம். அடுத்த முறை பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி. அருந்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்.